ஜூன் 8. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சோதனைகள் மூலம் பலப்படுத்தப்பட்டது. இன்றைய வேத பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. குறிப்பு வசனம்: உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. ரோமர் 5:3. நான் கண் பரிசோதனை செய்து கொண்டேன் என்ற ஒரு ஸ்டிக்கரை என்னுடைய மகன் ஒரு கடிதத்தில் ஒட்டியிருந்ததை பார்த்த மாத்திரத்தில் என் நினைவுகள் பின்னோக்கி சென்றன. அவனுடைய கண்ணில் அந்த மருந்தை ஊற்றிக்கொண்டு அந்த ஸ்டிக்கரை அவன் பெருமையோடு ஒட்டிக்கொண்டதை பார்த்து நான் நெகிழ்ச்சியடைந்தேன். பலவீனமான கண் தசைகள் காரணமாக அவன் நேர்த்தியாய் செயல்பட்ட தனது கண்ணின் மீது ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்களுக்கு ஒரு பேட்ச் அணிய வேண்டியிருந்தது. அவ்வாறு செய்வதின் மூலம் அவனுடைய பலவீனமான கண் சரியாகும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அவனுக்கு அறுவை சிகிச்சையும் தேவைப்பட்டது. அவனுடைய பெற்றோர்களாகிய எங்களை ஆறுதலாகவும் ஒரு குழந்தையின் விசுவாசத்தோடு தேவனையும் சார்ந்து கொண்டு அவன் இந்த சவால்களை ஒவ்வொன்றாய் மேற்கொண்டான். இந்த சவால்களின் மூலம் அவன் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொண்டான். பாடுகளிலும் உபத்திரவத்திலும் நிலை நிற்கும் மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களினால் அடிக்கடி மாற்றத்தை அனுபவிக்கின்றனர். பவுல் அப்போஸ்தலர் அதற்கு ஒருபடி மேலே போய் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே உபத்திரவம் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது என்கிறார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்கிறார். பவுல் கப்பல் சேதம் மற்றும் சிறை வாசகங்கள் போன்ற சோதனைகளை அனுபவித்தவர். ஆகிலும் ரோமில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்லும் போது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்கிறார். நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது கிறிஸ்துவின் மீதான நம்முடைய நம்பிக்கையை பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துவார் என்று அப்போஸ்தலர் வலியுறுத்துகிறார். நீங்கள் எவ்விதமான போராட்டங்களை சகித்தாலும் தேவன் தன்னுடைய கிருபையையும் இரக்கத்தையும் உங்கள் மீது பொழியச் செய்வார். அவர் உங்களை நேசிக்கிறார். உபத்திரவமும் சவால்களும் தேவனை இன்னும் அதிகமாய் நம்புவதற்கு உங்களுக்கு எவ்வாறு உறுதுணையாய் அமைந்தது? நீங்கள் தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்களில் தேவனிடத்தில் உங்களை முழுமையாய் எவ்வாறு அர்ப்பணிக்கப் போகிறீர்கள்? எப்போதும் எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை என்று வாக்களித்திருக்கிறீர். நான் பாடுகளை மேற்கொள்ளும் வேளையில் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூற எனக்கு உதவி செய்யும். ஆமென்.